மேஷம். இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி என்பதால் விளக்கேற்றி வழிபடவும். ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரனின் கிழமை என்பதால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. சுப செய்திகள் வந்து சேரும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களின் சாதுரியமான பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள். பயணங்களின் போது ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளவும். சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய்தீபமேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம். உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். அரசாங்க ரீதியான காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர காரிய வெற்றி கிட்டும். கன்னி. வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபடவும். தனுசு. ஆன்மீக நாட்டம் கூடும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நல்வழி காட்டும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். லாபகரமான செய்திகள் வந்து சேரும். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கௌரவம் உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும். மீனம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு
ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.